5 தாரில் 4.5 கொடுக்கலாம். 4.5 கொடுக்கலாம். 4 கொடுக்கலாம். 5 ஸ்டாருக்கா 3 தான் கொடுப்பேன். சண்டை போடுது, அது யுரேனியம் வச்சு சண்டை போடுது, கிராஃபிக்ஸு, டப்பிங்கு எல்லாம் வாய்ஸ்லாம் நல்லா இருக்கு. 3Dல ஒர்த்து ஒர்த்து. அடமெண்டில் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உருவாக்கியிருக்காங்க. நல்லா தானே இருக்கு, ஆவரேஜ் தான் படம். ஒரு டைம் பார்க்கல. புரியல. ஆமா ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாக் தான். செகண்ட் ஹாஃப் தான் ரெட் ஹில்க்கு வந்தனால கரெக்டா அது நல்லா இருந்துச்சு. ஃபைட்ஸ் மியூசிக் ஓரளவு ஓகே. ஆனா மாரல் மியூசிக் ஒரு இடத்துல கூட காட்டல இந்த வாட்டி. அது ஒரு டிசப்பாயின்மெண்ட். இப்போ ஃபால்கன் இப்போ புதுசா வந்திருக்காரு. ஆனா அது அவரு தான் தந்து போனது. ஆனா அவரால ரீப்ளேஸ் பண்ண முடியல. நல்லா தான் இருந்தது, அவர் கேரக்டர் நல்லா இருந்தது. ஆனா இருந்தாலும் அவர் மிஸ் பண்ற மாதிரி அது நியூவா தான் இருந்தது. கிரீன் ஹல்க்கு தான் வரதை எதிர்பார்த்தது ட்ரெய்லர்ல. அப்புறம் ரெட் ஹல்க்கு அது புதுசா இருந்தது. ஏன்னா ரெட் ஹல்க்ல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மற்ற யூனிவர்ஸ்ல இருந்து இன்னும் நிறைய கலரா ஆட்கள்லாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நறுமையாச்சு. அது ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா அதுல இருந்தா ஃபால்கனும் ரெட் ஹல்க்கும் நான் சண்டை போடுறாங்க. இன்னும் சீன்லாம் இன்னும் பயங்கரமாச்சு. எப்படின்னா பழைய ஆளுக்கே வந்து இன்க்ரெடிபிள் ஆளுக்கே வந்து சண்டை போடுற மாதிரி இருக்கு. அதுல அவ்வளோ பவர் கொடுத்து இன்னும் வயசானாலும் கொஞ்சம் பவர் கொடுத்து வச்சிருக்காங்க. அதனால இருந்துச்சு. அதெல்லாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. லேக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆகுது. ஹல்க் சீனு ஃபைனல் சீன் கொஞ்சம் நல்லா இருக்கு. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்காக இருக்கு. ரெட் ஹல்க் தான் எனக்கு தெரிஞ்சு. ரெட் ஹல்க் அந்த போர்ஷன்ல தான் செம்மையா வச்சுட்டாங்க. லேக்னா தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் லேக் எனக்கு. அந்த பேசின்னு கொஞ்சம் கண்டினியூ போய் அப்படியே இதாச்சு. செகண்ட் ஹாஃப்ல ரெட் ஹல்க் எப்போ நுழையிறாரோ அன்னையிலேருந்து முடிஞ்சிச்சு கதை. அதுவே சரியான மாதிரி வச்சுட்டாங்க. ஆமா 3D தான். 3D எனக்கு தெரிஞ்சு நான் மேபி எனக்கு தெரிஞ்சு வேற தேட்டர் போயிருக்கணும். இந்த தேட்டர் வந்து நான் தப்பு பண்ணிட்டேன். ஆமா ஸ்க்ரீன் சின்னது இருக்கு. நான் எதிர்பார்க்கல இந்த ஸ்க்ரீனை. அது ஒன்று கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். நடுவில் கொஞ்சம் பேசிட்டு போற மாதிரி இருந்தது, அவ்வளோதான். ஆனால் வளவலன்னு இல்லை, பேசிட்டு போற மாதிரி இருந்தது. ஏதோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, மற்றபடி பேசிட்டு போற மாதிரி இருந்தது, அவ்வளோதான். செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருந்தது. அது அந்த பேசுறது வந்து அவங்க எப்படி எடுத்துட்டு போறாங்க, கதைக்கு உதவா எடுத்துட்டு போறது. ஆனா அதுவே லைட்டா லேக் இருக்கிற மாதிரி. ஆனா நல்லா தான் இருந்தது படம். ஒரு கேமா ரேடியேஷன் உள்ள ஒரு ஆள் வந்து இப்ப நார்மலா பிரசிடென்ட் ஆயிட்டாரு. அந்த பிரசிடென்ட் ஆகிறதுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிருக்காரு. அந்த ஹெல்ப் பண்ண வரை இப்ப அவர் தூக்கி எரிஞ்சிட்டாரு. அது வந்து இப்போ வேற நோக்கமா போயிட்டு அப்படியே வில்லனிசம் மாதிரி வந்துச்சு. அதை காப்பாத்துட்டு தான் அப்படி யூரிஸ்ட். அது யுரேனியம் ஃபைட் சீனு, கிராபிக்ஸ் அதெல்லாம் சூப்பரா இருக்கு. இந்த படம் வந்து எல்லாத்துக்கும் எல்லா ஆடியன்ஸ்க்கும் ரீச் ஆகிற படமா இல்ல வந்து சின்ன பசங்களுக்கு அவங்களுக்கான படமா? எல்லா ஆடியன்ஸ் மார்வல் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரீச் ஆகுது.